ஆண்டவராகிய தேவனே, என்னை மறைத்துக் கொள்ளும். நீர் வழிபடுவீராக. வார்த்தை சத்தியம் உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஆவியை ஆத்துமாக்கையும் கணுக்களையும் வெவ்வேறாக பிரிக்கத்தக்க வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை குறைவற்றது. அது தெளிவானது. அது அபிஷேகம் உள்ளது. சர்வ வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இன்றைக்கான சாப்பாட்டை, இன்றைக்கான ஆவிக்குரிய சாப்பாட்டை தேவன் கொடுத்து வெல்லப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே. யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். இன்றைக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ளுதல் மற்றும் ஜபித்தல், ஜபத்திற்கான விடை, இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். விசுவாசத்தை காத்துக்கொள்வது எப்படி? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வார்த்தைக்காக அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். பதில் பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜபிப்பது எப்படி? ஜபம் பண்ணுகிற நேரத்திற்கும் மிக முக்கியமாக கவனியுங்கள். ஜபம் பண்ணுகிற நேரத்திற்கும் பதிலை பெற்றுக்கொள்ளும் நேரத்திற்கும் உள்ள ஒரு இடைவெளி இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஜபம் பண்ணி நாங்கள் ஆமேன் என்று சொன்னதும் எழுந்து விடுகிறோம். ஜபம் பண்ணிட்டு நாங்கள் ஆமேன் சொல்லிட்டு எழுந்து போய் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம். நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம். ஜபம் பண்ணிட்டு ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை சொல்லிட்டு நாங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. விசுவாசமாக ஜபிக்கிறோம், ஆவியில நிறைந்து ஜபிக்கிறோம், ஊக்கமாக ஜபிக்கிறோம். ஜபம் பண்ணிவிட்டு அந்த ஜபத்தை குறித்த எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், எந்த ஒரு செயல்பாடு, எங்களுடைய செய்கையிலே நான் ஜபித்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பார், செயல்பாடுகளிலே அதை நாங்கள் காட்டுவதில்லை. சிலர் சொல்லுவார்கள் 10 நிமிஷம் ஜபித்திருக்கிறேன், 1 மணித்தியாலம் ஜபித்திருக்கிறேன், அல்லது அரை மணித்தியாலம் ஜபித்திருக்கிறேன், பார்க்கலாம். அவங்க சொன்னாங்க, அவங்க ஜபிச்சாங்களாம், என்னவோ அற்புதம் நடந்ததாம், நானும் ஜபிச்சிருக்கிறேன், என்ன செய்யலாம்? பார்க்கலாம். கவனிங்கள். ஜபம் பண்ணுவதற்கும் ஜபம் பண்ணிய எதற்காக நாங்கள் ஜபித்தோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கும், அதாவது ஜபம் பண்ணுவதற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இடையிலே ஒரு வழி இருக்கிறது. அதான் இடைவழி. சொல்லுங்க, இடைவழி. ஜபம் பண்ணுதல் மற்றும் பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாங்கள் செய்யும் காரியங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு நீண்ட பயணம். தடை வந்து விடாதபடிக்கு, எங்களால் குழப்பம் வந்து விடாதபடிக்கு, நம்மால் பிழைபாடு வந்து விடாதபடிக்கு ஜபித்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுப்பார். நம்பிக்கையோடு ஜபித்தோம், அவர் கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்தோம். இப்பொழுது ஜபித்ததற்கும் மற்றும் பெற்றுக்கொள்வதற்கும் இடையிலான ஒரு இடைவெளி இருக்கிறது.
இதில் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த இடைப்பட்ட காலத்திலே விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அண்டர்லைன் பண்ணுங்கள். நிலைத்திருந்தால், என்னவாம்? நிலைத்திருந்தால் நீங்கள் பண்ணிய ஜெபம் தடைப்பட்டு விடாதபடிக்கு அந்த விசுவாசத்தை செயல்பாட்டில் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படித்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன காரியம் தேவை, நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் கொடுப்பார். சில வேளைகள் இப்படி நம்புகிறோம், எனக்கு கொடுத்து விட்டார். அப்ப நாங்கள் ஜெபித்ததற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இடைவெளி, அந்த இடையிலான அந்த கால பகுதி இருக்கிறது. அதான் காத்திருப்பு. சொல்லுங்கள், காத்திருப்பு. இந்த காத்திருப்பு காலங்கள் தான் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதை என்ன செய்கிறது? உறுதிப்படுத்துகிறது. சிலர் ஜெபிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்க இல்லை. சிலர் ஜெபிச்சு 2 வருஷம், 10 வருஷம், 5 வருஷமா ஜெபிக்கேன், சில மாசங்களா ஜெபிக்கிறேன், ஒன்றும் எனக்கு கிடைக்கல. காரணம், நீங்க ஜெபித்ததற்கும் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு ஆமேன் போட்டுட்டு எழும்பித்து வந்ததற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இடையிலான அந்த காலங்களில் உங்கள் செயல்பாடும் உங்கள் பேச்சும் எப்படி இருக்கிறது தான் மிக முக்கியம். இரண்டாவது, விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான், நன்கு கவனியுங்கள். அவனுடைய பெயர் என்ன? சொல்லுங்க. பிசாசானவன். அவன் தோற்று போனவன். அவனிடத்தில் எந்த ஒரு விதமான ஒரு பெரிய சக்தியும் அவனிடத்திலே கிடையாது. அவன் ஒரு பெரிய பட்டயத்தை கொண்டு அல்லது ஒரு கன்னை கொண்டு வந்து எங்களை சுட்டு வீழ்த்த முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய தந்திரம், பிசாசானவனுடைய தந்திரம், தேவ ஜனங்களையும் மற்றும் இந்த மனுக்குலத்தையும் எப்படியாவது மோசம் போக்க வேண்டும். அவனுடைய யோசனையும் அவனுடைய செயல்பாடும் எப்படி இருக்கிறது என்றால், நாம் நல்லா இருக்கக்கூடாது. எப்படி? நீங்களும் நானும் நல்லா இருக்கக்கூடாது, சுகத்தோடு வாழக்கூடாது, நிம்மதியா இருக்கக்கூடாது என்பதுதான் அவனுடைய விருப்பம். அவன் நமக்கு விரோதியா இருக்கிறான். பிசாசின் அடுத்த யோசனை, எப்படியாவது இவனை கவுக்க வேணும், எப்படியாவது அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போட வேண்டும். அவன் ஜெபித்து விட்டான். இப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து நன்மை வருவதற்கு, விடை வருவதற்கு, ஆசீர்வாதம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். இதற்குள்ளே இவனை எப்படியாவது உள் நுழைந்து இவனுடைய விசுவாசத்தை, ஆண்டவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறான், கர்த்தர் கொடுப்பார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? இவனை குழப்ப வேண்டும் என்று சத்துருவானவன் திட்டம் பண்ணி மெதுவாக தந்திரமாய் நுழைந்து, அவனுடைய திட்டமே அதுதான், எப்படியாவது கவுக்க வேண்டும். இன்னும் ஒரு தந்திரம் பிசாசனுடைய, நாம் ஜெபத்தில் எதை கேட்டிருக்கிறோமோ, கர்த்தரிடத்தில் நாங்கள் ஜெபத்தில் எதை கேட்டிருக்கிறோமோ அதை தடை பண்ணுவதுதான் பிசாசினுடைய அடுத்த என்னது வேலை, அவனுடைய தந்திரமான வேலை. அதுதான் பாருங்க, நாம் ஜெபித்திருக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தை முறியடித்து அதைரியத்தை கொண்டு வருவது. அதைரியம் என்றால் எங்களை சோர்ந்து போக பண்ணுவது. எங்களுடைய பேச்சின் மூலமாகவே, எங்களுடைய நடத்தைகள் மூலமாகவே தேவனின் மனதை அவர் நீங்கள் ஜெபித்த அந்த நேரத்திலே
நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கான ஆசீர்வாத வாசலை அவர் என்ன செய்து விட்டார்? திறந்து விட்டார். ஆனால் மறுபடியும் அதை பூட்டுவதுதான் சத்துருவின் வேலை. அதை நேரடியாக சென்று, கர்த்தர் திறந்த வழியை நேரடியாக சென்று சத்துருவினால் அதை அடைத்து போட முடியாது. ஆகையினால் ஜபித்த உங்களின் நாவையே அவன் தூண்டி விடுகிறான். உங்களின் செயல்பாட்டிற்கூடாகவே அவன் வேலை செய்து தேவனுடைய மனதை மாற்றவும், தேவன் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற, நீங்க ஜபிச்சிட்டீங்க, காத்து கொண்டிருக்கிறீங்க, ஜபித்ததற்கும் மற்றும் பெற்றுக்கொள்வதற்குமான இடைவெளியிலே இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்க. இதை எப்படியாவது அற்று போக பண்ண வேண்டும் என்பதற்காகவும் தேவனுடைய மனதை அவனால் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அவனால் அடைக்க முடியாத அந்த வாசலை உங்களை பயன்படுத்தி அடைக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய மனதை மாற்றுவதற்காக உங்கள் நாவை தூண்டி விடுகிறான். செயல்பாடுகளிலே அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், அதைரியத்தை கொண்டு வருகிறான். தைரியமற்ற காரியத்தை உங்க வாழ்க்கையிலே சத்துருவானவன் நுழைக்கிறான். பிசாசு எப்படி செயல்படுகிறான் பாருங்க. அழகாக வேதம் சொல்லுகிறது, நாம் ஜபித்ததற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் நடுவழியில் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? எத்தனையோ சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஜபிச்சிருக்கிறேன், கர்த்தர் கொடுப்பார், ஆனால் போராட்டங்கள் தான். நிக்கிறோம் விசுவாசத்திலே. ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நிக்கிறோம். ஜபித்ததற்கும் பெற்றுக்கொள்வதற்குமான இடைவெளியிலே, அந்த நடுவழியிலே சுரண்டுவான், அதைரியத்தை கொண்டு வருவான், குளறுபடிகளை ஏற்படுத்துவான். சத்ருவின் அடுத்த தந்திரம், 2 தந்திரங்களில் ஒன்று, சூழ்நிலைகளை மாற்றுவான், குலைப்பான். சூழ்நிலைகளுக்கு பின்னாக நின்று அவன் என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான். அடுத்தது, மக்களை உபயோகப்படுத்துகிறான், ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான். உன் பிள்ளைகளை உபயோகப்படுத்தலாம், உன் மனைவியை உபயோகப்படுத்தலாம், உன் கணவனை உபயோகப்படுத்தலாம். பிசாசுடைய பெரிய வெப்பன், அதாவது பெரிய ஆயுதம் என்னவென்றால் ஜனங்கள் மற்றும் சூழ்நிலை. ஜனங்கள் மற்றும் சூழ்நிலை. எத்தனை பேருக்கு தெரியும்? பிசாசு பெரிய கொம்பு வச்சிட்டு, கோர பல்லோடு கூட, கருப்பு உருவத்தில் வந்து என்ன செய்வான்? என்னைவான் வந்து நிப்பான். சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, 2 கொம்போட. கடைசி மட்டும் அப்படி வர மாட்டான். அப்படி வந்தா நீங்க இனங்கண்டு அறிஞ்சு கொண்டுருவீங்களே. அவன் கொம்போட வந்தா நீங்க அடையாளம் கண்டுருவீங்க. இவன் பொல்லாத பிசாசு, அப்பாலேவோ சாத்தானே என்று என்ன செய்திருவீங்க? சொல்லுங்களேன், சொல்லிருவீங்கல்ல. ஆகையினால உங்க விசுவாசத்தை, தேவனோடு இருக்கிற உறவை ஜபிச்சிட்டு காத்திருக்கிறதான அந்த இடைவெளியில் உங்களை சோர்ந்து போக பண்ண நல்ல சொந்தக்காராளா பார்த்து அனுப்புவான். யார? நல்ல சொந்தக்காராளா பார்த்து அனுப்புவான். அவன் கொம்போட வந்து நின்றால், கருப்பு முண்டமாய் வந்து நின்றால், நீங்க இனங்கண்டு அறிஞ்சிருவீங்கல்ல. உடனே நம்ம ஆக்கள், தைரியமான ஆக்கள் ஓட மாட்டாங்க. அப்பாலே போ சாத்தானே என்று கலைச்சிருவாங்களே. அவனுக்கு தெரியும் தந்திரம். நான் என்னுடைய உருவத்தை காட்டினால் இவனுக்கு தெரிஞ்சிடும் பிசாசு வந்திருக்குது. நல்ல ஒரு சொந்தக்காராளா பார்த்து பூந்து, நல்ல நண்பன் ஒருவனை பார்த்து பூந்து, அல்லது பிள்ளைக்குள்ள பூந்து, யாரோ ஒருவருக்குள்ள பூந்து என்ன செய்வான்? அவர்களுக்கு பின்னாக நின்று பேசுவான். நாங்களும் என்ன செய்வோம்? நெருங்கிய உறவுக்காரன், இரத்த உறவு, சொந்தக்காரன் பின்னுக்கு நிற்கிறான். இப்ப ஒருவன் அதைரியத்தை ஏற்படுத்த, குழப்பத்தை ஏற்படுத்த, உங்களுக்கு ரொம்ப, அதாவது மிகவும் வேண்டியவங்களா பார்த்து என்ன செய்வான்? அனுப்பி வைப்பான். கொம்போட வந்து நிக்க மாட்டான். பயப்படாதீங்க. இண்டையில இருந்து என்ன செய்யக்கூடாது? தம்பிமார், பிள்ளைகள் பாத்ரூம் போறதுக்கு எழும்பி
பயப்படாம போங்க, பேய் வராது. அவன் அப்படி ஒன்றும் வந்து உங்களை பயமுறுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் யாரோ ஒரு சொந்தக்காரர்களுக்குள்ள, யாரோ ஒரு நண்பனுக்குள்ள, யாரோ உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்குள்ள பூந்து அழகாக பேசி எங்களை குழப்பி சமாதானத்தை குலைத்து விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணி ஜபித்து விட்டு காத்து கொண்டிருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகளை ஏற்படுத்துகிறவனாய் இருக்கிறான். மற்றும் சூழ்நிலைகள், இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? பல சூழ்நிலைகள் வந்து போகும். சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் சில குழப்படிகள் வரும், சில நேரம் அந்தகாரமாக இருக்கும், சில நேரம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். பல சூழ்நிலைகள் வந்து போகிறது. சூழ்நிலைகளுக்கு பின்னாக நின்று சோர்ந்து போக பண்ணுகிறான், அதைரியப்படுத்துகிறான். நீங்க என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் நாமத்துல காற்றையும் கடலையும் என்ன செய்ய வேண்டும்? அதட்ட வேண்டும். சோர்ந்து போய்த்து ஆண்டவரே பல கேள்விகளை கேட்டு குற்றஞ்சாட்டி கரத்தை நீட்ட வேண்டும் சூழ்நிலைகளுக்கு நேராக. சூசான் அரண்மனையிலே ஒரு நபர் இருந்தார். எருசலேம் இடிபட்ட அந்த மதிலை, அந்த எரிக்கப்பட்ட அக்கினினால் எரிக்கப்பட்ட அந்த எருசலேமின் வாசல்களை மறுபடியும் சீரமைத்தவர், புனரமைத்தவர், மறுபடியும் கட்டியவர் யாரு தெரியுமா? பேர் யாரு? எருசலேம் இடிபட்ட எருசலேம் தேவாலயத்தை கட்டினவர் நெகேமியா. சொல்லுங்க, நெகேமியா. இப்ப பாருங்க, இவர் கட்ட யாரோ ஒருவர் மூலமாக கேள்விப்படுகிறார், 2 பேர் மூலமாக அந்த எருசலேம் மதில் இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாசல்கள் அக்கினினால் எரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இவர் துக்கிக்கிறார், உபவாசம் பண்ணுகிறார். ஐயோ! மற்றும் ஜனங்களிலும் சிலர் சிறைப்பிடிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள், துக்கிக்கிறார். உடனடியாக எழுந்து வருகிறார். அந்த சூசான் அரண்மனையில் இருக்கிற அந்த ராஜாவின் இடத்துல பேசி மற்றும் ராஜாவின் மனைவி எல்லாருடைய சம்மதத்தோடும் வருகிறார் அந்த அலங்கத்தை மறுபடியும் கட்டுவதற்காக. ஹல்லேலூயா! சொல்லுங்க, இடிபட்ட அலங்கம் கட்டப்படும். இப்ப இந்த இடிபட்ட அலங்கத்தை கட்டுவதற்கு இவர் வருகிற பொழுது அங்க பிசாசு ஒரு சில நபர்களை எழுப்பிட்டான். சன்பல்லாத், தொபியா என்று ஒரு சில நபர்களை எழுப்பிவிட்டான். அவர்கள் சோர்வான வார்த்தைகளையும் அதைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய, தைரியம் அல்ல, அதைரியம் அல்ல, தைரியமற்ற, தைரியமா இருக்கிற மனிதன் நான் கட்டுவேன், இஸ்ரவேலின் தேவன் எனக்கு துணை நிற்கிறார் என்று விசுவாசத்தோடு நிற்கிற நெகேமியாவை அதைரியப்படுத்துவதற்காக சன்பல்லாத், தொபியா என்ற நபரை எழுப்பி இவங்களா அதை கட்ட போறாங்க. எங்களை பார்த்து கேட்டாங்க, இவங்களா ஊழியம் பண்ண போறாங்க, இவங்களா செய்ய போறாங்க. நாங்கள் அல்ல, எங்களை அழைத்த தேவன் எங்களோடு கூட இருந்து செய்ய போகிறார். ஹல்லேலூயா! இவர்களா செய்ய போகிறார்கள். நெகேமியா 4வது அதிகாரத்துல வீட்டுக்கு போய் வாசிங்க. இவங்களா பண்ண போறாங்க. சன்பல்லாத், தொபியா எழும்பி ஒரு நரி பாஞ்சி போனாலே இவர்கள் கட்டுகிற கட்டிடம் விழுந்து போய்விடும். சோர்வுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் வருகிறது. இவங்களா செய்ய போறாங்க. இது நிக்குமா? இது நிலைக்குமா? என்ன கோணக்க மாணக்க போதோ நமக்கு தெரியாது. சோர்வுபடுத்தும்படி பாருங்க பிசாசனுடைய தந்திரம். எதை நாம் விரும்புகிறோமோ, மற்றது எதை குறிக்கோளாக வைத்திருக்கிறோமோ, அடுத்தது எதை கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோமோ அந்த காரியத்திலே நாங்கள் அதை பெறமாட்டோம் என்கிறதான உணர்வுகளையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வந்து எங்களை அதைரியப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் கட்ட இருக்கிற மற்றும் சாதிக்க இருக்கிற எங்களுடைய படிப்பு மற்றும் ஊழியம் மற்றும் வேலை, குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் எதை கட்ட முயற்சிக்கிறோமோ அதை கட்டக்கூடாது. நீ கட்ட மாட்டாய். ஒரு நரி பாய்ந்தாலே அந்த மதில் இடிந்து போகும், விழுந்து போகும், அது நிலைக்காது என்று சொல்லி அவன் சோர்வுபடுத்துவதன் முதல் காரணம்
நாங்கள் எப்படியாவது சோர்ந்து போக வேண்டும், நாங்கள் தைரியமாக அல்ல பலவீனப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பிடித்த ஒரு சில நபரை என்ன செய்கிறான்? அனுப்ப. அதை நான் சொன்னேன். ஒன்று அவனுடைய தந்திரன் ஜனங்கள், சொந்த பந்தங்கள், கூட இருக்கிறவர்கள், சில வேளைகளில் கூட பிறந்தவர்கள், சில வேளைகளில் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கலாம், சில வேளைகளில் நண்பர்களாக இருக்கலாம். அதைரியப்படுத்துவதுதான் சத்துருவின் வேலை. உங்களை பலவீனப்படுத்துவதுதான் சத்துருவின் வேலை. விளங்குதா? கற்றதுல உறுதியாயிருங்க. ஹல்லேலூயா. நான் எருசலேம் அந்த இடிந்த அந்த அலங்கத்தை கட்டுவேன். சொல்லுங்க, என் குடும்பத்தை, என் வீட்டை கட்டுவேன். தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன் இயேசுவின் நாமத்தில். எந்த சன்பல்லாத், எந்த தொபியா எழுந்து வரட்டும், எந்த யேசபேல், எந்த ஆகாப் எழும்பி வரட்டும், எந்த பாகால்களின் கூட்டம், பார்வோனின் கூட்டம் எழும்பி வரட்டும், எனக்காக உங்களுக்காக அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்கிற பொழுது விசுவாசத்திலே ஜெபித்துவிட்டு மற்றும் பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் அந்த இடைவெளியிலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும், இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும். இவைகளை நாங்கள் ஜெயிச்சு ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் வெற்றி சிறந்தது போல நாங்களும் வெற்றி சிறக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெற்றி சிறக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம் விசுவாசத்தை ஏன் நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 காரியம் இருக்கிறது. அதுதான் ஆங்கில வேதாகம் அழகாக சொல்லுகிறது. ஆப்சர்வேஷன் மற்றும் அசோசியேஷன். ஆப்சர்வேஷன் அண்ட் அசோசியேஷன் என்றால் எங்களுடைய கண்களில் பார்க்கிறவைகள் மற்றும் கூடுகைகள் கவனமாயிருக்க வேண்டும். நாங்கள் ஜெபித்து விட்டு, கவனிங்கள், நாங்கள் ஜெபித்து விட்டு காத்திருக்கிற அந்த காத்திருப்பு காலம், பெற்றுக்கொள்வதற்கு முன் காத்திருப்பு காலம் இருக்கிறது. இதற்குள்ளாக நாங்கள் கண்களில் பார்க்கிறவைகள் மிக கவனமாயிருக்க வேண்டும். யாரோடு சேருகிறோம் மிக கவனமாயிருக்க வேண்டும். எதை பேசுகிறோம் வாயினால் கவனமாயிருக்க வேண்டும். அடுத்தது, காதுகளில் எதை கேட்கிறோம். பற்பல காரியங்கள் சுற்றிலும் 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 படையெடுத்து வரும், காதுகளிலே விழும். அந்த காத்திருப்பு காலங்கள் மிக முக்கியமான காலங்கள். இந்த காரியங்களில் தான் எங்கள் மனம் பாதிக்கிறது. நாங்கள் பார்க்கிற காரியங்களில் ஐயோ சோர்ந்து போகிறோம். சில நேரங்களில் தைரியமாய் நான் ஜெபித்து விட்டேன், விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறேன், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்திருக்கிறோம், நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்புகிறேன், காத்திருக்கிறேன். அந்த காலங்களுக்குள்ளாக அந்த இடைவெளியிலே நம் மனதை சோர்ந்து போக பண்ணுவது, எங்களுடைய மனம் பாதிப்படைய பண்ணுவதுதான் சத்துருடைய வேலை. இதற்கு அவன் பயன்படுத்துகிறான் எங்களுடைய கண்களின் பார்வை. பிறர் பேசுவதை நாங்கள் கேட்கிற பொழுது மற்றும் பிறர் பேசுவாங்க அவிசுவாசமான வார்த்தைகளையும், ஐயோ எனக்கு நடக்கவில்லையே, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் இத்தனை வருஷமாக நான் அவதிப்படுகிற நடக்கவில்லையே, அவிசுவாசமான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிற பொழுது கேட்கிறோம். உடனடியாக எங்களுடைய மனம் என்ன செய்யப்படுகிறது? சோர்ந்து போகிறது. சத்துருவின் அழகான தந்திரமும் நுழைவும் இங்கே காணப்படுகிறது. நான் ஜெபித்து ஒன்றை கேட்டுவிட்டேன், ஜெபித்து அடுத்தது விசுவாசித்து, மற்றது வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபித்து நான் தேவனிடத்திலே கேட்டிருக்கிறேன். அடுத்தது உறுதியாய் நான் கேட்டிருக்கிறேன், பெற்றுக்கொள்வேன் என்று என்ன செய்கிறேன்? நம்புகிறேன், பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். இடையில் காத்திருப்பு காலம் இருக்கிறது. இந்த காத்திருப்பு காலத்தில் தான் எதை நான் கண்களால் பார்க்கிறேன், இந்த காத்திருப்பு காலத்தில் தான் எதை கேட்கிறேன், யாரோடு பழகுகிறேன், மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஒன்று, நோட்ஸ் எடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கேட்பது, இரண்டாவது காண்பது, மூன்றாவது சேருவது.
யாரோடு சேர்றீங்க? யாரோடு பழகுறீங்க? நல்ல விசுவாசிகளோடையா அல்லது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களோடையா? தேவ பிள்ளைகளோடையா அல்லது உலகத்தாரோடையா? இந்த 3 காரியமும் என் விசுவாசம் நிலைத்து நிற்க போகுதா, என் விசுவாசம் வெற்றி பெற போகுதா, அல்லது நான் தோற்று போக போகிறேனா என்பதை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்திலே, நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4, உன் கண்கள் இந்த வார்த்தையை விட்டு பிரியாதிருப்பதாக. உங்க கையை உங்க கண்ணில் வைங்க, சொல்லுங்க, உன் கண்கள், என் கண்கள் இந்த வார்த்தையை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏன்? கண்களில் எதை பார்க்கிறோம்? அந்த வசனம் சொல்லுங்க, இந்த கண்கள் இந்த வார்த்தையை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. இந்த கண்களினால் எதை பார்க்கிறோம்? ஆப்சர்வேஷன், கவனிக்கிறது. எங்களுடைய கண்கள் சில வேளைகளிலே சூழ்நிலையை பார்க்கிறது, தோல்வி அடைந்து விடுகிறது. எதை பார்க்கிறது? சூழ்நிலைகளை பார்க்கிறது. தேவனை நான் சொல்லுவேன், நான் எரிகோ கோட்டையை வளர்க்கிறது உங்க வேலையா, அதை இடித்து போடுகிறது உங்க வேலையா? இது எங்க வேலை? எது? தடைகளை உடைக்கிறது எங்க வேலையா, அல்லது தடையை இன்னும் வளர்க்கிறது எங்க வேலையா? உடைக்கிறது எங்க வேலை என்றால் விசுவாச கண்கள் எங்களுக்கு தேவை. அதைரியம் வந்து விடக்கூடாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, ஒரு தடவை கடலின் மேலே நடந்து கொண்டு வருகிறார். எங்கே நடக்கிறார்? கடல் மேல நடந்து கொண்டு வருகிறார். சீஷர்கள் மற்றும் பேதுரு எல்லாம் படகுல இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் தண்ணி மேல, ஜலத்தின் மேல நடந்து வருகிற பொழுது பேதுரு அதை பார்த்து கேட்கிறார், இது நீரா இருந்தால், அப்படி கேட்கிறார், இது நீரா இருந்தால், ஆண்டவரே இது நீங்களா இருந்தால் நானும் இந்த தண்ணியில நடக்கும்படி எனக்கு அருள் செய்யுங்க, கிருபை செய்யுங்க, நானும் நடக்க விரும்புறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், சரி வா. என்ன சொல்லுகிறார்? சரி வா. இப்ப பேதுரு என்ன செய்கிறார்? அந்த வா என்கிறதான வார்த்தையின் சத்தத்தை உள்வாங்கினார், கேட்டார். இரண்டாவது இயேசுவை நோக்கி பார்க்கிறார். இப்ப 2 பார்வை. என்ன பார்வை சொல்லுங்க? ஒன்று இயேசுவை பார்க்கிறார், இன்னும் ஒன்று அவருடைய சத்தம், வா என்கிற சத்தத்தை பேதுரு கேட்டு விட்டார். இப்ப அந்த வா என்கிற சத்தத்தையும் கேட்டு இயேசுவையும் அவர் பார்த்தவுடன் பேதுரு எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். எங்க? எங்க? தண்ணியில நடக்க ஆரம்பித்து விட்டார். இப்ப தண்ணியில நடக்கிற பொழுது சடுதியாக ஒரு காற்றொண்டு அடிக்குது, ஒரு கொந்தளிப்பொண்டு உண்டாகுது. இப்ப என்ன செய்கிறார்? பார்வை மெதுவாக, என்னது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட காது இப்ப பேரிரைச்சலின் சத்தத்துக்கு திரும்பி கொண்டிருக்குது. மெதுவாக தலை திரும்புகிறது. இந்த வா என்கிற சத்தத்தை கேட்டவர் இப்ப பேரிரைச்சலின் சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறார். கண்களினாலே இயேசுவை பார்த்தவர் இப்ப கொந்தளிப்பை பார்க்க ஆரம்பித்ததும் என்ன நடக்கிறது? சடுதியாக அமிழ்ந்து போகிறார். அலையையும் காற்றையும் கவனிக்க தொடங்கி விட்டார். நீங்க எதை கவனிக்கிறீங்க? நாங்க எதை கவனிக்கிறோம்? அலைய கவனிக்கிறோமா? காற்றை கவனிக்கிறோமா? உலகத்தை கவனிக்கிறோமா? அவனுக்கு அப்படி நடந்துட்டு, இவனுக்கு இப்படி நடந்துட்டு போகட்டும், என்னை காக்க கர்த்தர் உண்டு, அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானவைகள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பேதுரு தன்னுடைய கண்ணை இயேசுவில் இருந்து எடுத்து அலையையும் காற்றையும் கொந்தளிப்பையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். விளங்குதா? அதன் பிற்பாடு மெதுவாக அமிழ்ந்து போகிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? கையை பிடிச்சு தூக்கி எடுக்கிறார். சுருக்கமாக சொல்லுவேன் இருந்தால், காற்றையும் கொந்தளிப்பையும் கண்டதும் அமிழ்ந்து போகிறார். எத்தனை பேர் அமிழ்ந்து ஐயோ என்ன காப்பாற்றுங்க? விளங்குதா?
நம் வாழ்விலும் இப்படித்தான். ஜெபம் பண்ணுகிறோம் மற்றும் ஜெபித்து விட்டு பெற்றுக்கொள்ளும் காலம் இருக்கிறது. இடைப்பட்ட காலங்களிலே காற்றும் கடலும் எழும்பும், அலைகள் கொந்தளிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார். நாங்கள் இனி எங்கள் செவியை ஆங்காங்கே திருப்புவதில்லை. ஒரே பார்வை இயேசுவை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் நீங்கள் தண்ணீரிலே நடந்து அவர் இருக்கிற இடம் வரைக்கும் வந்து ஜெயத்தின் மேலே ஜெயத்தை எடுப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது, எதை பார்க்கிறோம், காற்றையா அல்லது இயேசுவையா? இரண்டாவது, ஏதோடு சேருகிறோம். மூன்றாவது, நம்மை யாரோடு சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம். தொடுகை மற்றும் சேருகை, கூடுகை. அவிசுவாசிகளோட சேர்ந்தா உங்க வாயிலையும் அவிசுவாசமான வார்த்தைகள் தான் வரும். சேட்டையின் நக்கலும் நையாண்டியும் உள்ளவர்களோடு சேர்ந்தால் எங்களுடைய வாயிலும் அவைகள் தான், வாழ்க்கையிலும் அவைகள் தான் சம்பவிக்கும். உன் நண்பன் எப்படி குணத்தில் இருக்கிறானோ அதே போலதான் உங்கள் குணமும் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். சேருகை, கூடுகை, கவனித்தல், பிணைதல், கேட்டல். இது எந்த காலத்தில் தேவை சகோதரா? எந்த காலத்தில்? ஜபித்து விட்டு மற்றும் பெற்றுக்கொள்ளும் காலத்தின் நடுவழியில், அல்லது தாமதிச்சு கொண்டே போகும். தண்ணியில கூட நடந்துடலாம். கவனிங்க, தண்ணியில கூட நடந்துடலாம். பெரிய அற்புதங்களை கூட என்ன செய்தரலாம். எங்களுடைய வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க, மனிதன் நினைச்சா இந்த உலகத்துல எதையும் என்ன செய்யலாம், சாதிக்கலாம். ஆனால் விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் நினைக்கிற மாதிரி விசுவாசம் இயங்குகிறதில்லை. நாங்கள் ஏதோ காரியங்களை பார்த்து கொண்டு சுற்றி கொண்டு வருகிறது போல விசுவாசம் இயங்குகிறதில்லை. அதான் சொன்னேன், ஆப்சர்வேஷன் அண்ட் அசோசியேஷன், கூடுகை, சேருகை, கவனித்தல், இவைகள் கவனமாக இருக்க வேண்டும். எதை காண்கிறோம், எதை கேட்கிறோம், காதால எதை கேட்கிறோம், எதை தொடுகிறோம், இதோடு சம்பந்தம் கலக்கிறோம். ஏன் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த சம்பந்தங்கள் எல்லாம் எங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறதா இருக்க வேண்டுமோ தவிர எங்களுக்கு அதைரியத்தையும் அவிசுவாசத்தையும் ஏற்படுத்துகிறதா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க சேருகிற நபர்கள் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற நபர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கூடுகிறவர்கள் மற்றும் பேசுகிறவர்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே அவர்களும் ஒரு ஊன்றுகோலை கொடுத்து உங்களை எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டுமோ தவிர அது உங்களை அதைரியப்படுத்தக்கூடாது, சோர்ந்து போக பண்ணக்கூடாது, அது உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, ஆப்சர்வேஷன், அசோசியேஷன், தொடுகை, சேருதல், இணைதல், இவைகள் எல்லாம் மிக முக்கியமாக உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நான்காவது காரியம், நாம் விசுவாசத்தோடு கூட ஜெபித்தாலும் நம்முடைய மனம் பலவிதமான எண்ணங்களினால் என்ன செய்யப்படுகிறது, தாக்கப்படுகிறது. ஏன்? நாங்கள் சோர்ந்து போகும்படி, சோர்வடைந்து இடையிலே பாதியிலே விடும்படி. கிடைக்குமோ, கிடைக்காதோ, நடக்குமா, நடக்காதா? ஐயோ புள்ள ஜெபிச்சிருக்கிறாய், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், உங்க வியாதிக்காக ஜெபித்திருக்கிறோம், உங்க வாழ்க்கைக்காக ஜெபித்திருக்கிறோம். கிடைக்குமா, கிடைக்காதா? நடக்குமா, நடக்காதா? இப்படியாக மனதில் எழுந்து கொண்டு வரும். பாருங்க, லூக்கா 21வது அதிகாரம் 19வது வசனத்திலே, லூக்கா 21:19, உங்கள் பொறுமைகளினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். என்னவாம்? பொறுமையினால உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். ஆத்துமா, இந்த ஆத்துமா என்றால் ஒரு தெளிவு வேண்டும் அல்லவா? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி என்றால் உள்ளான மனிதன் ஒரு காரியத்தை செய்ய தூண்டுகிறது. ஆத்துமா என்றால் எங்களுடைய மனம், அதிலே இணைந்திருக்கிறதான் அறிவு,
உணர்ச்சி, சித்தம். இதுதான் நாங்கள் ஆத்துமா என்கிறோம். சொல்லுங்க, ஆத்துமா என்றால் மனம், சித்தம், உணர்ச்சி, அறிவு. இதுதான் தீர்மானம் பண்ணுகிறது, இந்த சரீரம் செயல்படுத்துகிறது. லூக்கா 21வது அதிகாரம் 15 தொடக்கம் 19 வரைக்கும் வாசிக்கலாம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்னவாம்? காத்திருக்க வேண்டும் விசுவாசமாய் இருக்கிற பொழுது. மற்றது பாருங்க, எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் வரும் என்று சொல்ல போகிறேன். இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ஜெபித்து மற்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கும் இடைப்பட்ட காலத்திலே வர இருக்கிற உபத்திரவங்கள் பெற்றோரால் மற்றும் சகோதரராலும், மற்றது பந்து ஜனங்களாலும், மற்ற ஜனங்களாலும், அடுத்தது சிநேகிதர்களாலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் என்ன செய்யப்படுவீர்கள்? பகைக்கப்படுவீர்கள். யார் நாமத்தின் நிமித்தம்? தேவ நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நல்ல கரங்களை தட்டி, உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியவே அழியாது. அதுங்களா, இவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் என்ன சொல்லுகிறார்? அழியவே, சொல்லுங்க, அழியவே அழியாது. அவர் நிமித்தம். எது உண்மையான உபத்திரவம் தெரியுமா? அவர் நிமித்தம். இயேசுவுக்காக நாங்கள் நிற்கிற பொழுது, அவருக்காக வாழ்கிற பொழுது, விசுவாசத்தில் இருக்கிற பொழுது, அவர் நிமித்தம் வருகிற உபத்திரவம் தான் மெய்யான உபத்திரவம். நாம் படுகிற, நாம் போன போக்குல போய் பிழையான வழியில போய் நாங்களா இழுத்து மடியிலே போட்டதெல்லாம் அது உங்களால வந்த பிரச்சனை. யாரால? எங்களால. அவனவன் சுய இச்சையின்படி இருப்பொண்டு போய் எடுத்துக்கூடாது, உங்களால வந்த பிரச்சனை. அதையும் வாங்கி இதையும் வாங்கி அதையும் கேட்டு சில பேர் இந்த கெள்ளித்தனத்துல அப்படியும் இப்படியும் அப்படியும் தாங்க 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 தாங்க, அங்கேயும் தான் இங்கேயும் தான் அங்கேயும் தான், அது உங்களால வந்த பிரச்சனை. இயேசுவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் எது தெரியுமா? சொல்லுங்க. இயேசுவின் நிமித்தம், அவர் வார்த்தையின் நிமித்தம், விசுவாசத்திலே அவருக்காக ஜீவிக்கிற பொழுது வருகிற உபத்திரவம் தான் மெய்யான என்னது? உபத்திரவம். அநேக நேரங்களிலே உபத்திரவங்களை நாங்களே இழுத்துக் கொள்ளுகிறோம், மாம்சத்திலே எழும்பி இழுத்துக் கொள்ளுகிறோம். அது கூடாது. சிலர் பேசுவதை கேட்டிருக்கிறேன், ஐயோ உபத்திரவமாய் இருக்கிறது, கர்த்தர் உபத்திரமாய் கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு உபத்திரவம், நாளைக்கு ஒரு உபத்திரவம். இன்றைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை. உபத்திரமாய் கொடுக்கிறார். ஏதோ ஆண்டவர் பெரிய படையப்பா பேக் என்று சொல்லுவாங்க. இந்த பேக்ல ஏதோ உபத்திரவத்தை கட்டி வச்சு கொண்டு, இந்த பெரிய 50 கிலோ ஒரு பேக்ல உபத்திரவத்தை கட்டி வச்சு கொண்டு பார்சல் பண்ணி இந்த பெற்றுக்கொள் உபத்திரவத்தை அப்படி அனுப்புகிறார். அப்படியா? அப்படித்தான் சில பேருடைய பேச்சு இருக்குது. ஏதோ ஆண்டவர் உபத்திரவத்தை அனுப்புற மாதிரியும், அவர்தான் இவர்களை போட்டு வாதிக்கிற மாதிரியும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக உலாவுகிறது? நன்மை செய்வதற்காக, அற்புதம் செய்வதற்காக. நான் ஆராய்ந்து பார்த்தேன், கர்த்தருடைய கண்கள் உலாவுது எதற்காக உலாவுகிறது என்று ஆராய்ந்த பொழுது தெளிவாக ஆண்டவர் பேசினார். நான் படைத்த மனு குலத்திற்கு, அதுவும் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக நன்மைகளை அளிப்பதற்காகவே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா 29:11. உங்களை குறித்த எண்ணங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாய் இருக்கிறதோ தவிர தீமைக்கு ஏதுவானதாக அல்ல. என்னவாம்? உங்களை குறித்த யோசனைகள் எல்லாம், தேவனுக்கு இருக்கிற உங்களை குறித்த பாரங்கள் எல்லாம், சுருக்கமாக வாசிக்கிறேன், உங்களை குறித்த பாரங்களும் உங்களை குறித்த ஏக்கங்கள் எல்லாம் நன்மை செய்வதற்காக நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறதோ தவிர அது தீமைக்கு ஏதுவானதாக சொல்லுங்களேன் இல்ல. தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல.
எங்களுடைய கர்த்தர் உபத்திரவத்தை கொடுக்கிற கர்த்தர் அல்ல, அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உபத்திரவம் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? பிசாசினிடத்தில் இருந்து வருகிறது. அவனால தான் உபத்திரவம் உண்டாகிறது. சில இடங்களில் வேத புத்தகத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே நன்மையை பார்க்கிலும், இந்த உலகத்திலே நல்ல குணத்தை பார்க்கிலும் பொல்லாப்பும் அக்கிரமமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைந்து காணப்படுகிறது. பொல்லாப்பும் அக்கிரமமும், அந்தகாரங்கள், தீய குணங்கள் அதிகரித்து காணப்படுகிறது. இவைகளுக்கு பின்னாக பிசாசு கிரியை செய்கிறான். கூடுதலாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதிக்கு நன்மை செய்ய தெரியாது, அவன் தீமைதான் செய்வான். அப்ப யாரிடத்துல இந்த தீமைகள் வருகிறது? கர்த்தர் உங்க பிள்ளைக்கு நோயை கொடுக்கல, அவர் சுகம் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் படுத்த படுக்கையில போடல, அவர் எழும்பி நடக்க பண்ணுகிற ஆண்டவர். கர்த்தர் உங்களை காய்ச்சல்ல போடல, அதெல்லாம் சத்துருவின் வேலை. நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தானே சிலுவையில் அடிக்க கொடுத்தார். அவர் காய்ச்சலாக, அவர் வேதனைப்பட்டார். எதற்காக? நீங்கள் நானும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. இதான் மெய்யான காரியம். தேவன் யாருக்கும் உபத்திரவத்தை கொடுக்கிறவர் அல்ல. சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்கிறவர். பாத்தீங்களா, அந்த வசனம் அழகா சொல்லிட்டு என்னவா? உங்க சொந்த தாய், மற்றது சகோதரர்கள், மற்றது இனத்தார், சொந்த ஜனங்கள் எல்லாம் உங்களை பகைப்பார்கள். சோர்ந்து போகிறோம். சில நேரம் நாங்க ஜெபிச்சுட்டு காத்திருக்கிற நேரத்தில், என்ன ஜெபிக்கிறாய், விடு ஜபத்தை, அல்ல ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு போடுவாங்க. சோர்வு பலவீனம், சோர்ந்து விடுகிறோம். நாங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி விடுகிறோம். காத்திருத்தல், இடைவெளி மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. சிலரோடு பேசுகிற நேரத்தில் நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இந்த வியாதியை கொடுத்திருக்கிறார், இந்த அஸ்மா வியாதியை கொடுத்திருக்கிறார், இந்த தடிமலை கொடுத்திருக்கிறார், இந்த இருமலை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய பட்டியலையே போட்டு கொண்டு போவாங்க. ஆண்டவர் நோயா கொடுக்கிறார். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நோய்களை கொடுக்கிறவரா அல்லது குணப்படுத்த வந்தவரா? வியாதியில் இருந்து நிரந்தர சுகத்தை கொடுக்க வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க காய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்திலையும் சில பேர் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட நோவு இருந்தது, இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது, என் காலில் இப்படி பிரச்சனை, என் கையில இப்படி பிரச்சனை, என் சரீரத்தில் இப்படி பிரச்சனை இருந்தது, என் ஜீவன் போவதற்கு ஒரு கொஞ்சத்துக்குள்ள என் ஆண்டவராகிய தேவன் என்னை டாக்டர்ஸ் உடைய வார்த்தைக்கு மேலாக வேலை செய்து என்னை எழுப்பினார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உபத்திரவத்தை தாரதில்லை, அறிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் பாடுகளை தாரதில்லை, அவர் உங்களை கண்ணீர்ல போடுறதில்லை. சில பேர் அவங்கவங்களாகவே கண்ணீரையும் கஷ்டத்தையும் இழுத்து மடியில வச்சிருப்பாங்க. இயேசுவின் நிமித்தம் வருகிற, அவர் வார்த்தையை சுமந்து போகிற நேரம் வருகிற உபத்திரவம் மாத்திரம்தான் அவர் நிமித்தம் வருகிறது. மற்றதெல்லாம் பிசாசானவனால் வருகிறது. அதை நீங்கள் முறியடித்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, முறியடித்து ஜெபிக்க வேண்டும். எல்லா துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் இவைகளுக்கு பின்னாக கிரியை செய்கிறவன் பொல்லாதாவி. முறியடித்து ஜெபிக்க வேண்டும். முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும், இருந்து ஜெபிக்க வேண்டும், எழுந்து நின்று ஜெபிக்க வேண்டும், நடந்து திருந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உபத்திரவத்தை, இந்த நோயை, இந்த வியாதியை எனக்கு ஏற்படுத்துகிற பொல்லாத ஆவியை உன்னை கடிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். ஜெபிச்சு விட்டு கர்த்தர் விடையை கொடுக்கும் வரை, ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கும் வரை காத்திருப்பு காலம் இருக்கிறது. இந்த காலத்துல தான் நீங்க ஜெபிச்சது நடக்குமா அல்லது சொல்லுங்களேன், நடக்குமா நடக்காதா என்பதை நிர்ணயம் பண்ணுகிறது. இன்றையில இருந்து எப்படி இருப்பீங்க? உறுதியா இருப்பீங்களா? விசுவாசத்தோடு இருப்பீங்களா? பாருங்க, லூக்கா 21:19 மறுபடியும் வாசிக்கிறேன். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்கள். உபத்திரவங்களில், பாடுகளில், துன்பங்களில், கஷ்டங்களில், சகல காரியங்களிலும் சூழ்நிலைகள் வருகிற பொழுது, மனிதர்கள் வருகிற பொழுது, ஜனங்கள் எழுந்து கொந்தளித்து எழுகிற பொழுது, காற்றும் கடலும் எழும்புகிற பொழுது,
நீங்கள் பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய தேவனை. இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை இந்த சபை நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள், இன்னும் பல ஆண்டுகள் இருக்க போகிறது. எத்தனையோ கல்லறிகள், எத்தனையோ பிரச்சனைகள், சோர்ந்து போகும்படி எத்தனையோ வார்த்தைகள். சன்பல்லாத் தொபியா அந்த நெகேமியாவின் காலத்தில் எழுந்தது போல எங்கள் நாட்களிலும் எழுந்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நாங்கள் அசந்து போகாதபடிக்கு, அதைரியப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தர் நிலைநிறுத்தி பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாத்திருக்கிறாரா? இயேசு நல்லவர். பாருங்க, பலத்தின் ஆவியும் தைரியத்தின் ஆவியும் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7-8. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடமாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன செய்வான்? அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை என்ன செய்வான்? அறுப்பான். நாம் எதை விதைக்கிறோமோ, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பான். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. எல்லா காரியத்திலும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. நம்மை சோர்வடைய பண்ணவும் அல்லது எங்களை வளர்த்து விடவும், சகல காரியங்களிலும் நாங்கள் செய்யும் காரியங்கள், எங்கள் செயல்பாடு, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நன்மை செய்ய வேண்டும். ஏன் நன்மை செய்ய வேண்டும்? நாங்கள் நன்மை செய்கிற பொழுதுதான் எங்களுடைய மடியிலே நன்மைகள் வந்து கொட்டும். தீமை செய்கிற பொழுது என்ன வந்து கொட்டும்? தீமைக்கு தீமை வரும். நன்மை செய்ய நாங்கள் கரத்தை உயர்த்துகிற பொழுது கொடுக்கிற எவனும் என்ன செய்வானா? வேதம் சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். ஒரு விவசாயி எடுத்து பார்த்தால், அவன் விதையை எடுக்கிறான். முதலாவது விதைக்க முதல் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அதை பண்படுத்த வேண்டும், உழவடிக்க வேண்டும், சில காரியங்கள் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு பாருங்க, அவன் விதைக்கிறான். அவன் விதைத்த பின் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டும். பிறகு முளைத்து வருகிறது. கொஞ்சம் வளர வளர அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், அதை காவல் காக்க வேண்டும். ஆடு மாடு மற்றும் ஜானைக்கு அதை என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும். சில ஜனங்களை அனுப்புவான். இந்த நிலம் சரி வராது, இந்த விதை சரி வராது, நானும் விதைத்தேன், சரி வரல, அநியாயம் நீங்க விதைக்கிறது. விசுவாசத்தோடு அழகாக ஜெபித்து விட்டு இந்த நபர் விதைத்து கொண்டிருக்கிறார், அல்லது விசுவாசத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு நபர் வருகிறார், இது சரி வராது. உடனடியாக இவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு சோர்ந்து போய் தண்ணி ஊத்துறதையும், மற்றது பராமரிக்கிறதையும், அதற்கு பசலை இடுகிறதையும் என்ன செய்கிறார்? மெதுமெதுவாக நிறுத்தி விடுகிறார். நிறுத்தி விட்டால் அதனுடைய பலன் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. இதே போலதான் ஜெபமும். இதே போலதான் ஜெபமும். நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் தான் ஒரு விதை. ஜெபித்து விட்டு காத்திருக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும். அது எனக்கு நடக்கும், நான் ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் செய்வார், எனக்கு செய்து விட்டார். அதை பராமரிக்க வேண்டும், தண்ணி ஊற்ற வேண்டும், அடிக்கடி நீர் பாய்ச்ச வேண்டும், பசலை இட வேண்டும். நல்ல விளைச்சல்களை கர்த்தர் உங்கள் கையிலே கொண்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல விளைச்சலை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். அப்ப முடிக்க போகிறேன். ஜெபம் மிக முக்கியம். அதே நேரம் ஜெபித்து விட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் காலம் இருக்கிறது அல்லவா, அது மிக முக்கியம். நான் ஜெபிச்சிட்டேன், ஆமேன் போட்டேன், எழும்பிட்டேன். நோ, ஆமேன் போட்டுட்டு இனித்தான் காரியங்களே இருக்குது. செயல்பாட்டில் காட்டுங்க, கர்த்தர் எனக்கு செய்வார். செய்து விட்டார், அதை காத்துக்கொள்ளுங்க. சேருகிறது, பேசுகிறது, பிறரோடு கதைக்கிறது, எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளுங்கள். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. நடக்காது நடக்காது என்றால் நடக்காது, கிடைக்காது கிடைக்காது என்றால் கிடைக்காது. ஜெபிச்சு இப்பதான் ஜெபிச்சுட்டு நீங்க பேசுற காரியம் என்ன? நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தாமதித்தாலும் தரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கள் கையிலே கொண்டு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரியே, நோயை கர்த்தர் கொடுக்கிறது அல்ல, பிசாசினால் உண்டாகிறது. உபத்திரவம் தேவனால் வருகிறது அல்ல, பிசாசினால் உண்டாகிறது.
அவருக்காக வாழ்கிற பொழுது வருகிற உபத்திரவம் மட்டும்தான், அதுவும் சத்துருதான காரணம். இருந்தாலும் அவைகளில் நின்று கர்த்தர் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் சார்பிலே அவர் பேசவே பேசுவார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஜெபிக்கலாம். Thank you Jesus, thank you Jesus. நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே பேதுருவை நினைச்சு கொள்ளுங்க, ஆண்டவரை நினைச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் அழைக்கிறார். அந்த வார்த்தைக்கு செவி சாய்ங்க. இத்தனை மணி நேரம் உங்களை அழைத்தார், இத்தனை மணி நேரம் உங்களோடு பேசினார். என் மகனே